எசேக்கியேல் 16 அதிகாரம் 7-8 வசனங்கள். நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக நீ என்னுடையவள் ஆனாய். எருசலேமை குறித்த ஒரு ஓமானம், ஒரு நீண்ட ஓமானம். அதை குறித்து ஏற்கனவே 2 தியானங்களை நாம் செய்திருக்கிறோம். இது 3வது தியானம். அந்த ஓமானத்தினுடைய தொடர்ச்சி, எருசலேமை ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து அது திருமணம் ஆகிற வரைக்கும் உள்ள ஒரு கதைக்கு, ஓமானத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஏற்கனவே பிறந்தபோது அந்த குழந்தை தூக்கி எறியப்பட்டது. அந்த குழந்தையை சாகும் தருவாயில் இருந்தது. ஆண்டவர் உயிர் கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார் தன்னுடைய வார்த்தையின் மூலம். இப்போ மறுபடியும் 2வது சந்திப்பு, செகண்ட் என்கவுண்டர். இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வஸ்திரத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை இழந்து, துதியின் உடைய இழந்து, இப்போ ஆவிக்குரிய நிர்வாணம். இது ஓமானன்றதுனால ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் எடுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் இன்றைய லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணியாய் இருக்கிறாய், நீ நீதி என்கிற வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படி உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இங்கே நிர்வாணமாக கிடக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். வஸ்திரத்தை இழந்து யாருடைய வாழ்விலுமே ஒரு பின்மாற்றம் வருகிறது. அது சில நேரங்களிலே அது வெளியரங்கமாக இருக்கலாம். ஒரு பின்வாங்கி போயிட்டாருன்னு மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அது வெளியரங்கமாக இருக்கலாம். சில நேரங்களில் அது அந்தரங்கமாக இருக்கும். வெளியில் தெரியாது அவர் பின்வாங்கிட்டாருன்னு, உள்ளுக்குள்ளே பின்மாற்றம் இருக்கும், வெளியில் தெரியாது. என்னால் மாதிரி அவர் சபைக்கு வருவார், பைபிள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா பின்மாற்றம் இருக்கும். பின்வாங்கி போகாதவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய பவுலுடைய வாழ்க்கையில் அதை பகிரங்கமான ஒரு பின்மாற்றம் கிடையாது பவுல் வாழ்க்கையில். ஆனாலும் ஒரு பின்னடைவு அவனுக்கு இருந்தது, ஒரு சோர்வு அவனுக்கு இருந்தது. அவனுடைய ஆரம்பகட்ட ஊழியங்கள் வெற்றி பெறல, பெரிய தோல்வி. அவன் பல ஆண்டுகள் போய் அவனை மற்றவர்கள் நம்பவில்லை. அவன் உளவாளி என்று அவனை சந்தேகப்பட்டார்கள். அதன் பிறகு அவன் போய் தன்னுடைய வீட்டிலே பல ஆண்டுகள் வீட்டிலேயே இருந்தான், ஜெபத்திலும் வசனத்திலும் இருந்தான். அது பின்மாற்றம் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு பின்னடைவு, ஒரு சோர்வு என்று சொல்ல முடியும். பவுலை போல சில விதிவிலக்குகள் இருக்கலாம். மற்றபடி ஆபிரகாம் பின்வாங்கி போனான். ஈசாக்கு வாழ்க்கையில் கடைசியில் சில பின்னடைவு ஏற்பட்டது. அது பின்மாற்றம்னு சொல்ல முடியாட்டாலும் பின்னடைவு ஏற்பட்டது. யாக்கோபு அவனும் அப்படித்தான். அவன் வாழ்விலே ஒரு பின்மாற்றம் என்பது அது வெளியரங்கமாக இல்லை. யோசேப்பு விஷயத்தில் அவன் செய்த காரியங்கள், நடந்து கொண்ட விதம், பேசின பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வெளியரங்கமான பின்மாற்றம் இல்லாவிட்டாலும் ஒரு பின்மாற்றம் இருந்தது. யோசேப்பும் பின்மாற்றம் என்று அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவனும் ஒரு விதிவிலக்கு தான். யோசேப்பு, பவுல் இவங்கெல்லாம் விதிவிலக்கு தான். தாவீது வாழ்க்கையிலே பின்மாற்றம் கேட்கவே வேண்டாம். எலியா பின்மாற்றம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பின்னடைவு, என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் என்று சூறைச்செடியின் கீழே போய் அழுதான். யாரையும் நம்பவில்லை, வேலைக்காரனை கூட நம்பலை. யோனாவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, பேதுருவை சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பின்மாற்றம், அது பகிரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ வருகிறது. அது ரட்சிப்பின் வசனத்தை இழந்த ஒரு ஆவிக்குரிய நிர்வாணம் தான். அப்போது ஆண்டவர் தேடி வருகிறார். சிலர் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிற மாதிரி சிலர் 1க்கு மேற்பட்ட முறை பின்வாங்கி போகிறதும் உண்டு. ஆண்டவர்
என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, அதான் 8ஆம் வசனம். என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. போவாஸ் போவாசை பார்த்து ரூத்து சொன்னா, உம்முடைய வஸ்திரத்தை என் மேல விரியும்னு சொன்னான். அது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்வதற்கான ஒரு அடையாளம். தன்னுடைய வஸ்திரத்தை விரித்து உடன்படிக்கை பண்ணினார். அதுக்கு முன்னால உடன்படிக்கை இல்லை. முதல் சந்திப்பில் உடன்படிக்கை இல்லை. வெறும் வார்த்தையை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், போய்விட்டார். ஆனால் 2வது சந்திப்பில் தான் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், சொந்தமாக மாற்றிக்கொள்கிறார். 2வது சந்திப்பில் தான். எனக்குமே 2வது சந்திப்பு, செகண்ட் என்கவுண்டர் வித் காட், 2வது சந்திப்பு கொஞ்சம் வளர்ந்து பெரிதாகி ஆண்டவருடைய உறவை இழந்த நிலையில ஏற்படுகிற சந்திப்பு தான். பெத்தேலை விட ஏல் பெத்தேல் அது ஒரு மகிமையான சந்திப்பு, மகிமையான அனுபவம். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் என்று பேதுருவிடத்தில் சொன்னதை விட ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு 2வது ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார். அது இன்னும் மகிமையானது. அவர் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆண்டவர் தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். ஒரு உறவு அங்கதான் உண்டாகிறது. அது வரைக்கும் உறவு இல்லை. ஏதோ ஒரு தேவனாக வந்து உதவி செய்கிறார், வார்த்தையை பேசுகிறார். இப்போது அப்படி இல்லை. இப்போ ஒரு உறவு ஏற்படுகிறது. மணவாளன் என்கிற உறவு, நாயகன் என்கிற உறவு ஏற்படுத்தி கொள்கிறார். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். அதனால நமக்கு ஒரு முதல் அனுபவம்னு எல்லாருக்குமே உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில். அது எப்பவுமே ரொம்ப ஒன்றும் பக்குவப்பட்டதா, ரொம்ப உறுதியானதா இருக்காது. நம்ம அதில் விழுந்திருப்போம், தடுமாறி இருப்போம். இந்த 2வது அனுபவம், ஆண்டவரோடு நாம் பெறுகிற ஒரு 2வது அனுபவம் எப்பவும் அது உறுதியாக, அது கொஞ்சம் பக்குவப்பட்டதாக இருக்கும். அதனால் அந்த அனுபவத்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. பெற்றவர்கள் அதை காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமென்.